பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து சீக்ரெட் கம்மிங் ஆர் செகண்ட் கம்மிங் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வசனத்திலிருந்து நான் காண்பித்த காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை குறித்து நான் காண்பித்தேன். ஸோ அதை வைத்து நான் ரகசிய வருகை என்பது நம்பக்கூடியதாய் இல்லை, அந்த மாதிரியான ஒரு வசனமும் எனக்கு கண்படலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் எபிரேயர் 9:28 முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் ரகசிய வருகையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களிடத்தில் இல்லை நம்புகிற விசுவாசிகளிடத்தில் நீங்கள் போய் ரகசியமாக இயேசு கிறிஸ்து ஏன் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா, அந்த இடத்துலேருந்து வர ஒரு பதில் என்னன்னாக்கா, தன் மனவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார் என்று. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வார், அவங்களே ரட்சித்து கொள்வார், அந்த உபத்திரவத்துக்குள்ள அவர் அவங்கள தள்ள மாட்டார், அவங்கள காப்பாற்றுவார் அப்படின்னு. ஸோ எடுத்துக்கொள்வார், மனவாட்டியை எடுத்துக்கொள்வார் என்றால் மனவாட்டி அப்படின்னும் போது சபை என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த சபை என்னன்னு பார்த்தோம்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஆத்துமாக்கள். ஓகேவா? ஸோ நம்மை அவர் எடுத்துக்கொள்ள வருவார்னு அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரே வார்த்தையில் அது சொல்ல போனோம்னாக்கா ரட்சிப்பு. ஸோ ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுதான் சீக்ரெட் கம்மிங்கை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுகிற ஒரு மீனிங். ஓகேவா? அதோடைய பொருள் இதுதான். சீக்ரெட் கம்மிங் ஏன் வரணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து தம்முடைய விசுவாசிகளை அவர் எடுத்துக்கொள்வாருன்னு. ஓகே, இது பிப்ளிக்கலா எங்குமே பார்க்க முடியாது. இட்ஸ் டோட்டலி ராங். ஓகேவா? அதை நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறேன், நீங்கள் தெளிவாக பாருங்க. அதாவது ரொம்ப பிப்ளிக்கலா நிறைய ட்விஸ்ட்டுங்க சீக்ரெட் கம்மிங்ல நீங்கள் பார்க்கலாம். வரப்போகிற வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு அதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். இன்னைக்கு நான் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். தரிசனமாவார் அப்படின்னும் போது அவர் மறுபடியும் தரிசனம் ஆவார். தரிசனம் என்றால் என்ன? விடை உங்களுக்கே தெரியும். தரிசனம் என்றால் என்ன? பார்ப்பதுதான். இந்த இடத்திலே என்ன, 2ஆம் வருகை என்பது பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம். அவர் 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் காண்பிக்க வேண்டிய காரியம் இதுவல்ல. இதுல இன்னொன்னு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? இன்னைக்கு நம்ம தான் காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம தான் ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆத்தர் அதை தான் சொல்றாரு. தமக்காக காத்து கொண்டு, இயேசுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக இயேசுக்காக காத்து கொண்டிருப்பது இன்றைக்கு சபை. இந்த சபைக்கு ரட்சிப்பை அருளும்படியாக இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் தரிசனமாவார் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கு. 2ஆம் தரம் தரிசனமாவார். அங்க சீக்ரெட் கம்மிங் ஒன்றுமே இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதே பவுல் ரட்சிப்பை குறித்து தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதும்போது அவர் என்ன எழுதுறாருன்றது நம்ம பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, இதுதான் ரட்சிப்பு. அவர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சேரப்போகிறோம். இதை தான் இங்க பவுல் மென்ஷன் பண்றாரு. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையும்,
இப்போ ஒரு வருகையை குறித்து பவுல் சொல்லின்னு இருக்கிறாரு. அந்த வருகையில என்னன்னா, நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து. அப்ப அந்த வருகையில நாம் சேர்க்கப்படுவோமா? அப்போ எந்த வருகையை குறித்து பவுல் இங்க மென்ஷன் பண்ணுகிறாருன்றது நீங்க தெளிவா கவனிக்கணும். ஓகேவா? இந்த வருகையில தான் ரட்சிப்பு இருக்கு. அதை தான் இங்க பவுல் சொல்றாரு. அப்ப இது எப்படிப்பட்ட வருகை? இது சீக்ரெட் கம்மிங்கா? சீக்ரெட் கம்மிங்ல சபையை ரட்சிக்கிறாருன்றதா இங்க இருக்கு? இல்ல, இது செகண்ட் கம்மிங், அவருடைய வெளிப்படையான தரிசனம். இதை குறித்து தான் இங்க இருக்கு. இது எப்போ வரும்? இந்த வருகை எப்போ வரும்? இந்த வருகை வரும்போது தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெளிவா சொல்லப்படுது. இங்க பவுல் எச்சரித்து காண்பிக்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது சீக்ரெட் கம்மிங்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே நம்ம இயேசு ரகசியமா அவர் நம்மை ரட்சித்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல, அது தப்பு. இங்க பவுல் என்ன சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், இங்க நாங்கள் என்று சொல்லும்போது பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவங்களுடைய டீம், ஓகேவா, இவங்க ஊழியம் பண்ண போன டீம், இவங்க சொல்லுகிற காரியம், அப்போஸ்தலர்கள், இயேசுவோட அப்போஸ்தலர்கள் அந்த டீம் சொன்ன ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஒரு ஆவியினாலாவது, நல்லா கவனியுங்க, இன்னைக்கு சீக்ரெட் கம்மிங்க குறித்து நம்ம எல்லாம் என்ன பெரிய பெரிய ஊழியக்காரர் பேசுறாங்களே, அப்போ உண்மைதான்னு இல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரர் பேசுறது இல்ல. இங்க பவுல் என்ன எச்சரிக்கிறான்றது நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, இப்ப நாங்க தான் இதை கொடுத்து அமிச்சோம், இந்த நிருபம் நாங்க தான் கொடுத்து அமிச்சோம்னாகிறோம், அதனால கூட கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இப்போ யாராவது கிறிஸ்துவின் நாள் நெருங்கி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கலங்காதீங்கன்னு சொல்றாரு பவுல். ஏன் அப்படி சொல்லணும்? கரெக்டுன்னு, ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்குன்றது கரெக்ட் தான். ஆனா தெசலோனிக்க பட்டணம் ஆண்டவரோட வருகையும் மரணத்தையும் வைத்து ரொம்ப பயந்து இருந்தார்கள். அது ஒரு 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 பெரிய ஒரு டீச்சிங் அது, ஓகேவா? அதுக்குள்ள இப்ப நம்ம போறது வேண்டாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இங்க அவர் சொல்றாரு, நீங்க எதுனாலும் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்குன்னா நீங்க உடனே சஞ்சலப்படாதீங்க, ஏன்னா ஒரு அடையாளம் இருக்கு. அதுதான் இங்க மென்ஷன் பண்றாரு பவுல், ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு. அந்த அடையாளத்தையும் கீழே அவர் சொல்றாரு என்னன்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்போ நீங்க இந்த பாயிண்ட நான் அடுத்து சொல்றேன். எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, விசுவாச துரோகம் முந்தி நேரிடணுமா? இந்த விசுவாச துரோகம் யாருக்கு நேரிடும்? விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? எந்த விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்லுகிறாரு? அந்நிய ஜாதிகள் வேற தேவர்களை மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து பவுல் இங்க பேசினில்ல, இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து இங்க சொல்லின்னு இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ அந்த மோசம் போக்கம், இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து உங்களை தள்ளுகிற ஒரு பெரிய ஒரு காரியம் உலகத்துல நடக்கும். அதுதான் மேத்யூ 24 சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்கள், நிறைய வஞ்சகர்கள் வராங்கன்னு இயேசு ஃபர்ஸ்டே சொல்ற அடையாளமும் அதுதான். அப்போ பவுலிங்க சொல்ற அடையாளமும் அதுதான். ஃபர்ஸ்ட் அது வரணும், விசுவாச துரோகம் வரும். இன்னைக்கு இருக்கு, நிறைய பேர் அதை நம்பின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? விசுவாச துரோகம் என்ன, சீக்ரெட் கம்மிங்கே ஒரு பெரிய துரோகம் தான். இதுல காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, ஃபர்ஸ்ட் அது வரும். பவுல் சொல்றாரு அது வரும். அதுக்கப்புறம் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள் வராது? மேல முதல் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்துல சேர்க்கப்படுவதையும் குறித்து, நாம் ரட்சிக்கப்படுவதையும் குறித்து அந்த நாள் வராது. ஏன் வராதுன்னா இந்த அடையாளம் காமிக்கிறாரு. இந்த அடையாளம் வரணும். அதனால யாராவது உங்களுக்கு ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்குன்னு சொன்னா சஞ்சலப்படாத, உடனே
ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? விசுவாச துரோகம் வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். யார் இந்த பாவ மனுஷன்? அந்தி கிறிஸ்து. கீழே பாருங்க யாருன்னு பவுல் சொல்றாரு. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். யார் இவன்? அந்தி கிறிஸ்து. அப்போ பவுல் சொல்றாரு, உடனே சஞ்சலப்படாத, ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், அதுக்கப்புறம் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அது வராம, அந்த விசுவாச துரோகம் வராம, அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வராம அந்த நாள் வராது அப்படின்னு சொல்றார் பவுல். அப்ப இந்த அடையாளம் நடக்கணும். இந்த அடையாளம் நடந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் வரும். அந்த நாள் வரும். இப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இப்ப நான் இந்த 3வது வசனத்துக்கு வரேன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ அந்த கிறிஸ்து வருவதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து ரகசியமா வருவாருனாக்கா இது மோசம் தானே, இது துரோகம் தானே. மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரு ரகசிய வருகை குறித்த விஷயத்துல மோசம் போய் கெடுக்கிறாங்க. சீக்ரெட் கம்மிங்க்கு சொல்லப்படுகிற எல்லா வசனமும் 2ஆம் வருகை குறித்த வசனங்கள். இயேசு சொன்ன விஷயத்த நான் இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். மேத்யூ 24ல இதே ரட்சிப்பை குறித்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. ஓகேவா? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட, வலுவாய் தொனிக்குமா எக்கால சத்தம், அந்த சத்தத்தோட அவர் யாரு? இயேசு கிறிஸ்து தமது தூதர்களை அனுப்புவார். ஓகேவா? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை? யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை? நீங்க நல்லா கவனிங்க. அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியில இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் பிதா குமாரனுடைய கரத்துல கொடுத்தாரோ அவங்களெல்லாம் மீட்கும்படியாக வராரு. அப்போ அவர் வரும்போது என்ன பண்றாருன்னா தூதர்களை அனுப்புறாரு. அனுப்பும்போது அந்த தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இது சேர்க்கப்படுவது. ஓகேவா? இது ரட்சிப்பு. இதுதான் கேதரிங் டுகெதர். இதுதான் ரட்சிப்பு. பவுல் சொல்லுகிற ரட்சிப்பு. இப்போ தூதர்களை அனுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள தம்முடைய சபையை, தெரிந்து கொண்ட சபையை, விசுவாசிகளை என்ன பண்றாரு? தூதர்களை அனுப்பி 4 திசையிலிருந்து அவங்கள கூட்டி சேர்ப்பார், ரட்சித்துக் கொள்வார்னு வேதம் சொல்லுது. இந்த ஒரு சம்பவம் ரகசிய வருகையில நடக்குதா இல்ல 2ஆம் வருகையில நடக்குதான்றது நீங்க கவனிக்கணும். இயேசு தம்முடைய வாயால சொன்ன வார்த்தைகள் இது. இப்போ இது இங்க 31வது வசனத்துல நம்ம ரட்சிப்பை பாக்குறோம். இந்த ரட்சிப்பு எப்போ வருது? 30வது வசனத்தை பாருங்க. அதுக்கு பின்னால அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது இது நடக்குது. ஓகேவா? மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்துல காணப்படுமா? காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வரும்போது அடையாளம் காணப்படும், வானத்துல காணப்படும் அப்படின்னு பாக்குறோம். என்ன அடையாளம் அது? 29வது வசனத்துக்கு பாருங்க. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்படி வானத்துல சில சம்பவங்கள் நடக்குது. இது அடையாளங்கள். இந்த அடையாளம் ஆன பிறகுதான் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதுதான் தரிசனம், பவுல் சொன்ன தரிசனம். இப்ப இயேசுவே என்ன சொல்றாரு? அதாவது கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு சொல்றாரு. பவுல் அதை தான் சொல்றாரு, தரிசனம். அப்போ காணுவது தான் தரிசனம். இப்போ இந்த ஒரு வானத்துல காணப்படுகிற அடையாளம் ஆனாலும் சரி, ஆண்டவரோட
வருகையானாலும் சரி. இது எப்போ நடக்கும்? அதை நம்ம பார்க்கும்போது இயேசு அவர் சொல்றாரு, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. எந்த உபத்திரவத்தை குறித்து இயேசு இங்க பேசுறாரு தெரியுமா? மேல 15வது வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. அந்தி கிறிஸ்துவோட வருகையை குறித்து அவர் பேசுறாரு. அந்த அந்தி கிறிஸ்துவோட வருகை ஆன பிறகுதான், அதை குறித்து அந்த காலகட்டத்தை குறித்து பேசிட்ட பிறகுதான் 29வது வசனத்துல அவர் சொல்றாரு, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே வானத்துல அடையாளங்கள் காணப்பட்ட பிறகு மனுஷகுமாரனுடைய வருகை வரும் அப்படின்னு. இப்ப நான் இதை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன் பாருங்க, ஓகேவா? இதை நீங்க கூட ரிவர்ஸ்ல வாசித்து பாருங்க. 31வது வசனம், 30வது வசனம், 29வது வசனம். இப்போ நம்மளுக்கு ரட்சிப்பு கடைசியா நம்ம பாக்குறோம். அப்போ பூமியில உள்ள 4 திசையில இருந்தும் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். இது ரட்சிப்பு, ஓகேவா? இது எப்போ நடக்கும்னாக்கா, இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்புவாராம், அப்பதான் நடக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ தூதர்களை அனுப்புவாரு? அவரோட வருகை, அதாவது தரிசனமாகும் போது, பூமியில இருக்கிற எல்லாரும் கண்டு புலம்பும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றார்? தூதர்களை அனுப்புவார். இப்போ பூமியில உள்ளவர்கள் எல்லாம் எப்போ ஆண்டவரை பார்ப்பாங்க? ஆண்டவரோட வருகையை பார்ப்பாங்க. வானத்துல அடையாளங்கள் காணப்படும் அப்பொழுது. இப்ப இந்த வானத்தின் அடையாளங்கள் எப்போ சம்பவிக்கும்? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. இததான் பவுலும் சொல்றாரு. அந்தி கிறிஸ்து முந்தி வரணும், அவன் வராம அந்த நாள் வராது அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க சஞ்சலப்படாதீங்க. ஆனா இன்னைக்கு சபை எதை தெரியுமா விசுவாசிச்சுன்னு இருக்கு? ரகசிய வருகை. அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு. ஆனா பவுலும் அப்படி சொல்ல, இயேசுவும் அப்படி சொல்ல. உபத்திரவம் முடிந்த உடனே தான் இயேசு சொல்றாரு. பவுல் சொல்றாரு அந்தி கிறிஸ்து வந்த பிறகு, அந்த பாவ மனுஷன் வந்த பிறகுதான் அந்த நாள் வரும்னு சொல்றாரு. இதுதான் பைபிள் ட்ரூத். இதுக்கு அப்புறம் வந்த விஷயங்கள் மனுஷனால் ஜோடிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலா வந்து இருக்கு. மனுஷன் ட்ரெடிஷ்னலா உருவாக்குனது தான் இந்த ரகசிய வருகை. பிப்ளிக்கெல்லாம் நீங்க எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. திருடனை போல் வருவேன் என்று சொல்லி இருக்கிற, அதுக்கு அர்த்தமே வேற. கான்டெக்ஸ்ட்ல படிச்சு பாருங்க. திருடனை போல வராருன்றது வேற ஒரு அர்த்தம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள்ல நான் சொல்றேன் நானு, ஓகேவா? தயவு செய்து ஏமாறாதீங்க. 2ஆம் வருகை குறித்து அதிகமா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, முக்கியமா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை வாசியுங்க. நீங்க மேத்யூல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் வாங்க, படியுங்க. அங்க எங்கெல்லாம் ஆண்டவரோட வருகை குறித்து சொல்லப்பட்டு இருக்கோ மார்க் பண்ணுங்க, இல்ல எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு எல்லாம் ஒரு வாட்டி படியுங்க. படிக்கும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். ரகசிய வருகை, பகிரங்க வருகை. இப்படி எங்குமே இயேசுவோ பவுலோ எந்த அப்போஸ்தலரோ இயேசு பகிரங்கமா வருவாரு, ரகசியம் வருவாருன்னு எல்லாம் சொல்ல. ஒரே வருகை குறித்து பேசப்பட்டு இருக்கு. எல்லாரும் சொன்ன அடையாளங்கள் ஒரே ஒரு வருகையை குறித்து தான். நீங்க வசனம் விட்டு நீங்க வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம் எல்லாம் ஒண்ணு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரே வருகை தான். சோ அடுத்த வீடியோக்கள்ல இன்னும் இந்த சீக்ரெட் கம்மிங் ட்விஸ்டுங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து வீடியோவை பாருங்க, முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜனங்கள் மோசம் போகாதபடிக்கு நீங்க ஷேர் பண்ணி அநேகருக்கு விழிப்புணர்வு கொடுக்கும்படியாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, வரப்போகிற விசுவாச துரோகம் அது இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கு, ஓகேவா? அந்த விசுவாச துரோகம் இன்னும் அதிகமா வரும். அந்த நாட்கள்ல ஜனங்க விழிப்புணர்வோடு இருந்தா தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைன்னா என்ன தெரியுமாவும், அந்தி கிறிஸ்து வந்தாலும் சிலருக்கு அது தெரியாது. ஏன் தெரியாதுனாக்கா, அதான் இங்க சொல்லி இருக்கிறாங்களே, அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவோட வருகை வரும்னு. அப்ப அந்தி கிறிஸ்து வந்தாலும் என்ன நினைக்க மாட்டாங்க, ஆண்டவர் வந்துருவாரு, இவரு அந்தி கிறிஸ்து இல்ல அப்படின்ற நிலைக்கு கூட போலாம். யாருக்கு தெரியும் அந்த நாட்களை குறித்து? தயவுசெய்து மோசப்பாகாதீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் உங்க சபையும் ஒரு பெரிய உபத்திரவம் வந்துன்னு இருக்கு. அதுக்கு ஆயத்தப்படுங்கள். உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். என்ன ஆனாலும் ஆண்டவருடைய
வருகை மட்டும் நான் நிலைத்திருப்பேன், கடைசி பருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த வசனம் எங்க சொன்னாரு, அதுக்கு முன்ன என்னெல்லாம் நடக்குதுன்னு இயேசு சொன்னாரு, அதையும் வாசித்து பாருங்க. உபதிரவத்தை குறித்து தான் அங்கேயும் பேசியிருப்பாரு. அது சொல்லிட்டு பிறகுதான் அவர் சொல்றாரு, கடைசி பருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பைபிளை தெளிவா படிங்க, ஏமாறாதீங்க. இன்னும் என்னுடைய வீடியோஸை பாருங்க. இது வரைக்கும் நீங்க ரகசிய வருகை குறித்து கேட்டு இருக்கலாம். இப்போ கூட நான் சொல்றேன், நான் இந்த வசனங்கள் சொன்னதெல்லாம் பிப்ளிக்கலா உண்மையா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. என்ன நம்பாதீங்க. பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை நான் சொல்லுங்கிறேன், ஆனா நான் சொன்ன சத்தியம் கரெக்டான்றது நீங்க வாசித்து பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் வீடியோல நான் எங்க மெசேஜ் கொடுத்தாலும் அதான் சொல்றேன், நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ தயவு செய்து பைபிளை படிங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய நாமத்தினால இன்னும் அநேக வீடியோக்களை நான் போடும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.